பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே கர்த்தர் யோசுவாவை மோசேயின் இடத்திலே தலைமை பொறுப்பெடுப்பதற்காக தெரிந்து கொண்டார் என்பதை சிந்தித்தோம். மோசே அந்த தெரிந்தெடுப்பை செய்யவில்லை, கர்த்தரே அதை செய்தார். கர்த்தருடைய திட்டத்திலே ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் ஒவ்வொருவரை கர்த்தர் பயன்படுத்துகிறார். என்னை கொண்டு மட்டும்தான் கர்த்தர் இந்த பணியை செய்ய வேண்டும், என்னாலே இல்லாமல் இந்த பணியை யாரும் செய்ய முடியாது என்ற எண்ணம் எந்த ஒரு ஊழியனுக்கும் எந்த ஒரு காலகட்டத்திலேயும் வரக்கூடாது. கர்த்தர் தம்முடைய பணியை யாரை கொண்டும் செய்ய முடியும். அவர் நமக்கு பணியை செய்ய கொடுக்கும் வாய்ப்பை கிருபையாக எண்ணி அவருடைய திட்டத்தின்படி நாம் செய்து முடிக்கவே எதிர்பார்க்கப்படுகிறோம். இன்று நாம் உபாகமம் 31 அதிகாரம் 4 வசனம் முதல் சிந்திப்போம். 4-5 வசனங்களிலே கர்த்தர் அளித்த எமோரியரின் ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் அந்த தேசத்திற்கும் என்ன செய்தாரோ அதே போல இப்பொழுது யோசுவாவின் தலைமையிலே உள்ளே செல்லும் பொழுதும் செய்வார் என்று சொல்கிறார். வசனம் 6 பாருங்கள். நீங்கள் பலங்கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாய கர்த்தர்தாமே உன்னோடே கூட வருகிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான். வாக்குத்தத்த பூமியிலே ஏற்கனவே குடியிருக்கிற ஜனங்களை குறித்து இவர்கள் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று மோசே மக்களை உற்சாகப்படுத்துகிறார். கவனித்தீர்களா? மோசே இந்த இளம் தலைமுறையை திரும்ப திரும்ப உற்சாகப்படுத்தி கொண்டே வருகிறார். நீங்கள் கடந்து செல்லுங்கள், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்று ஞாபகப்படுத்துகிறார். காதேஸ் பர்னேயா சம்பவத்தை தாண்டி மோசே வாழ்ந்து வருகிறார். கர்த்தர் உள்ளே போக முடியாய் சொன்ன இடத்திலே போக மறுத்த பழைய சந்ததியினர் அவிசுவாசத்தினாலே மீண்டும் பாலைவனத்திற்குள்ளே சென்றார்கள். எனவே இப்பொழுது புதிய சந்ததியினரை மோசே திரும்ப திரும்ப உற்சாகப்படுத்துகிறார். கர்த்தர் அவர்களோடு இருந்து அவர்களை நடத்துவார் என்று அவர்களை கர்த்தருக்குள்ளே திடப்படுத்துகிறார். உபாகமம் 31 அதிகாரம் 7 வசனம். பின்பு மோசே யோசுவாவை அழைத்து இஸ்ரவேலர் எல்லாரும் பார்த்திருக்க அவனை நோக்கி, பலங்கொண்டு திடமனதாயிரு, கர்த்தர் இவர்களுக்கு கொடுப்பேன் என்று இவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்துக்கு நீ இந்த ஜனத்தை அழைத்து கொண்டு போய் அதை இவர்கள் சுதந்தரிக்கும்படி செய்வாய். இது அருமையான ஒன்றாயிருக்கிறது. இவ்வாறு தான் செய்ய வேண்டும். இப்பொழுது யோசுவாவை ஜனங்களுக்கு முன்னாலே அவன் உற்சாகப்படுத்துகிறான். இவ்வாறு யோசுவாவை உற்சாகப்படுத்தும் பொழுது ஜனங்களும் உற்சாகமடைகிறார்கள். வசனம் 8 பாருங்கள். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான். இந்த பாடத்தை தான் ஏசாயாவும் கற்றுக் கொடுக்கிறார். ஞாபகம் இருக்கிறதா? ஏசாயா 6 அதிகாரம் துவங்கும் பொழுது உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்திலே ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேலே வீற்றிருக்க ஏசாயா கண்டார். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. உசியா ஒரு நல்ல ராஜாதான். ஆனால் இப்பொழுது அவர் மரித்து போய்விட்டார். ஏசாயா நினைத்தார், எல்லாமே கேடாய் போகிறது, மற்றும் ஒரு ராஜா வரவேண்டும், அதற்கு முன்னதாக தேசத்திற்கு என்ன ஆகுமோ என்று பயந்தார். ஆனால் அவர் ஆலயத்திற்கு போன பொழுது எதை கண்டார்? ஆண்டவர் இன்னமும் சிங்காசனத்திலே தான் இருக்கிறார். இஸ்ரவேல் யூதா மக்களின் உண்மையான ராஜா சிங்காசனத்திலே தான் இருக்கிறார். அவர் மரித்து போகவில்லை, அவர் பலவீனமானவராகவும் ஆகவில்லை. அப்பொழுதுதான் ஏசாயா கற்றுக்கொண்டார், உசியா மரித்து போனாலும் கர்த்தர் ஜீவனோடு இருக்கிறார் என்பதை கண்டுகொண்டார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, யாரோ ஒருவர் உங்களை விட்டு பிரிந்து போய்விட்டதினாலே இனி இந்த காரியம் எப்படி இருக்குமோ என்று கலக்கத்தோடு இருக்கிறீர்களா? என்னுடைய குடும்பத்தை நான் எப்படி நடத்துவேன், இந்த பணியை நான் எப்படி தனியாக செய்வேன் என்று நீங்கள் கலங்குகிறீர்களா? கலங்காதிருங்கள். உங்களை இந்த இடத்திலே அந்த பொறுப்பிலே வைத்திருக்கிற ஆண்டவர் ஜீவனோடு இருக்கிறார். அவர் உங்களுக்கு முன்பாக போகிறவர், அவரே உங்களோடு கூட இருக்க போகிறவர். அவர் உங்களை விட்டு விலகுவதுமில்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. எனவே நீங்கள் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். நீங்கள் சோர்ந்து போய் உட்கார்ந்திருப்பதினாலே, நீங்கள் கவலைப்பட்டு கொண்டே இருப்பதினாலே நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் சாதிக்கப் போகிறதில்லை. மாறாக கர்த்தர் உங்களுக்கு முன்பாக போகிறவர். மோசேயோடு இருந்த கர்த்தர் யோசுவாவோடும் இருந்தார் என்பதை நினைவு கூர்ந்து உங்கள் பொறுப்பை சந்தோஷமாக செய்யுங்கள். உபாகமம் 31 அதிகாரம் 9 வசனம். மோசே இந்த நியாயப்பிரமாணத்தை எழுதி அதை கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற லேவி புத்திரரான ஆசாரியருக்கும் இஸ்ரவேலுடைய மூப்பர் எல்லாருக்கும் ஒப்புவித்து. ஞாபகம் இருக்கிறதா? உபாகமம் ஆரம்பிக்கும் பொழுது உபாகமம் 1 அதிகாரம் 2 வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது மோசே இஸ்ரவேலர் எல்லாரையும் நோக்கி சொன்ன வசனங்களாவன என்று துவங்குகிறார். இவ்வாறு மோசே அவர்களோடு பேசிய அந்த செய்தி தொகுப்புகளை இந்த புத்தகத்திலே நாம் பார்க்கிறோம். முதலாவது வார்த்தையினாலே கொடுக்கப்பட்டது, பின்னர் எழுதி கொடுக்கப்பட்டது.
மோசே கர்த்தருடைய கற்பனைகளை எழுதினார். சிலர் என்ன சொல்லுகிறார்கள்? மோசே எழுதவில்லை, ஏனென்றால் அந்நாட்களிலே எழுத்து உபயோகத்தில் இல்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் சரித்திரத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அகழ்வாராய்ச்சியினர் மோசேயின் காலத்திற்கு முன்னதாகவே எழுத்து பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை உலகத்திற்கு அறிவித்திருக்கிறார்கள். மோசேயும் யோசுவாவும் நின்ற அந்த குறிப்பிட்ட காலத்திலே இஸ்ரவேல் மக்கள் வாக்குத்தத்த பூமிக்குள்ளே பிரவேசிக்க நிற்கும் பொழுது அவர்கள் கர்த்தருடைய சித்தத்தை செய்ய தவறிவிடுவார்கள். எனவே இவர்களையும் அந்த தேசத்திற்குள்ளே கர்த்தர் கொண்டு போக மாட்டாரோ என்று யோசிக்க தோன்றுகிறது. இருந்தாலும் என்ன நடக்கும் என்பதை மிக துல்லியமாக கர்த்தர் மோசேக்கு சொல்லிவிட்டார். மனிதனுடைய சுபாவத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அருமையானவர்களே, என்னையும் உங்களையும் குறித்து ஆண்டவருக்கு தெரியும். அடுத்த 10 நிமிடங்களுக்குள்ளே நாம் கர்த்தரை விட்டு தூரமாக போய்விட வாய்ப்பு இருக்கிறது. அவரே நம்மை தமக்கு அருகிலே வைத்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, ஒவ்வொரு சோதனை நேரங்களிலேயும் நீங்கள் மேற்கொள்ள உங்களுக்கு கர்த்தரே உதவி செய்கிறார். நீங்கள் நிற்கிறீர்கள் என்றால் அது கர்த்தருடைய கிருபையே. அதே வேளையிலே நிற்கிறேன் என்று சொல்கிறவன் தான் விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவன் என்றும் வசனம் சொல்கிறது. உபாகமம் 31 அதிகாரம் 14 முதல் 17 வரை பாருங்கள். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதோ நீ மரிக்கும் காலம் சமீபித்திருக்கிறது. நான் யோசுவாவுக்கு கட்டளை கொடுக்கும்படி அவனை அழைத்து கொண்டு ஆசரிப்பு கூடாரத்தில் வந்து நில்லுங்கள் என்றார். அப்படியே மோசேயும் யோசுவாவும் போய் ஆசரிப்பு கூடாரத்தில் நின்றார்கள். கர்த்தர் கூடாரத்திலே மேக ஸ்தம்பத்தில் தரிசனமானார். மேக ஸ்தம்பம் கூடார வாசல் மேல் நின்றது. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ உன் பிதாக்களோடே படுத்துக்கொள்ளப் போகிறாய். இந்த ஜனங்கள் எழும்பி தாங்கள் போயிருக்கும் தேசத்திலுள்ள அந்நிய தேவர்களை சோர மார்க்கமாய் பின்பற்றி என்னை விட்டு தங்களுடனே நான் பண்ணின உடன்படிக்கையை மீறுவார்கள். அந்நாளிலே நான் அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்களை கைவிட்டு என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன். அதனால் அவர்கள் பட்சிக்கப்படும்படிக்கு அநேக தீங்குகளும் இக்கட்டுகளும் அவர்களை தொடரும். அந்நாளிலே அவர்கள், எங்கள் தேவன் எங்கள் நடுவே இராததினாலே அல்லவா இந்த தீங்குகள் எங்களை தொடர்ந்தது என்பார்கள். அருமையானவர்களே, இன்றைக்கு சிலர் என்ன சொல்கிறார்கள்? நாங்கள் எல்லாம் இஸ்ரவேல் மக்களைப் போல அல்ல, நாங்கள் வித்தியாசமானவர்கள், நாங்கள் கர்த்தரை விட்டு திரும்பவே மாட்டோம் என்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களுக்கு தெரியுமா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் இதே காரியத்தை தான் திருச்சபை குறித்து சொன்னார். பாருங்கள், லூக்கா 18 அதிகாரம் 8 வசனம். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்பொழுது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். இந்த கேள்விக்கான விடை இல்லை என்பதுதான். கிரேக்க மொழியிலே இந்த கேள்வி கேட்கப்படும் பொழுதே எதிர்மறையான பதில் வரும் என்பது போலவே எழுதப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலேயே திருச்சபையானது கள்ள போதனைக்கு உட்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி இஸ்ரவேல் மக்கள் வழிவிலகி போவார்கள் என்பதை கர்த்தர் சொன்னாரோ, அதை போலவே திருச்சபையும் வழிவிலகி போகும் காரியங்களை கர்த்தர் முன்கூட்டியே தெரிவித்தார். ஒரு காலத்திலே வேத வசனங்களிலே வைராக்கியமாய் இருந்த திருச்சபைகள் கர்த்தருடைய வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் விசுவாசத்தை விட்டு வழுகி போகிறது. தனி மனிதர்களும் ஒரு காலத்திலே விசுவாசத்திலே உறுதியாய் இருந்தவர்கள் கர்த்தருடைய காரியங்களை விட்டு வழி விலகி போகிறார்கள். அருமையானவர்களே, நான் அப்படி செய்ய போவதில்லை, என்னால் அப்படியெல்லாம் செய்ய முடியாது என்று நீங்கள் சொல்ல வேண்டாம். நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் அடிக்கடி ஜெபிக்க வேண்டிய ஜெபம் என்ன தெரியுமா? கர்த்தாவே, என்னை உம் அருகிலே வைத்துக்கொள்ளும், எப்பொழுதும் நான் உம் அருகிலேயே இருக்கட்டும் என்று ஜெபிக்க வேண்டும். உபாகமம் 31 அதிகாரம் 19 முதல் 21 வசனம் வரை வாசிக்கிறேன். இப்பொழுது நீங்கள் இந்த பாட்டை எழுதி கொண்டு இதை இஸ்ரவேல் புத்திரருக்கு படிப்பித்து, இந்த பாட்டு எனக்கு சாட்சியாக இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே இருக்கும்படி இதை அவர்கள் வாயில் வழங்க பண்ணுங்கள். நான் அவர்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் அவர்களை பிரவேசிக்க பண்ணின பின்பு அவர்கள் புசித்து திருப்தியாகி கொழுத்து போயிருக்கும்போது அவர்கள் வேறே தேவர்களிடத்தில் திரும்பி அவர்களை சேவித்து எனக்கு கோபம் மூட்டி என் உடன்படிக்கையை மீறுவார்கள். அநேக தீங்குகளும் இக்கட்டுகளும் அவர்களை தொடரும்போது அவர்கள் சந்ததியாரின் வாயில் மறந்து போகாதிருக்கும் இந்த பாட்டே அவர்களுக்கு விரோதமான சாட்சி பகரும். நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் அவர்களை பிரவேசிக்க பண்ணாதிருக்கிற இப்பொழுதே அவர்கள் கொண்டிருக்கும் எண்ணம் இன்னது என்று அறிவேன் என்றார். இசை மிக முக்கியமான ஒன்று. நம்மிலே பலர் இசையினாலே பாதிக்கப்படுகிறவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு திருச்சபைக்குள்ளே நுழையும் சில இசையும் கிருபை நிறைந்த இசையாக இல்லை. சிலர் அதை குறித்து பேச வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். இசை ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். அது மக்களை கர்த்தருக்கு நேராக இழுக்கும் பணியை நிறைவேற்ற வேண்டும். இன்றைக்கு அநேக வேளைகளிலே இளம் சந்ததியினரை கவர வேண்டும் என்பதற்காக
பல்வேறு விதமான இசை பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் அப்படிப்பட்ட இசைகளிலே பயன்படுத்தப்படும் வார்த்தைகள் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சொல்கிற வார்த்தைகளாக இல்லை. அடுத்த அதிகாரத்திலே அந்த பாடலை நாம் பார்க்க போகிறோம். அந்த பாடலானது கன்மலையாகிய கிறிஸ்துவை குறித்த பாடல். இப்படிப்பட்ட பாடல்தான் இன்று நமக்கும் தேவை. உபாகமம் 31 அதிகாரம் 24 முதல் 26 வரை வாசிக்கிறேன். மோசே இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகள் முழுவதையும் ஒரு புத்தகத்தில் எழுதி முடித்த பின்பு மோசே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற லேவியரை நோக்கி, நீங்கள் இந்த நியாயப்பிரமாண புத்தகத்தை எடுத்து அதை உங்கள் தேவனாய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியின் பக்கத்திலே வையுங்கள். அங்கே அது உனக்கு விரோதமான சாட்சியாயிருக்கும். இங்கே இந்த புத்தகம் என்று மோசே சொல்லும் பொழுது நாம் இப்பொழுது பயன்படுத்துகிற புத்தகத்தை போல அது இல்லை. அது ஒரு சுருள் அல்லது கனிமண்ணினாலே செய்யப்பட்ட செங்கல்களாய் இருந்திருக்கலாம். மோசேயின் காலங்களிலேயும் புஸ்தக சுருள்கள் இருந்திருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட ஒன்றிலேயே மோசே இந்த ஆகமங்களை எழுதியிருக்க வேண்டும். ஏற்கனவே நான் சொன்னது போல மோசே தனது இறுதியான வார்த்தைகளை இஸ்ரவேல் மக்களோடு பேசி கொண்டிருக்கிறார். எல்லா கோத்திரத்து மக்களையும் தன்னை சுற்றி வரும்படியாக செய்து, யாக்கோபு தனது 12 குமாரர்களையும் சுற்றி வரச் செய்து பேசியது போல இங்கே மோசே பேசி கொண்டிருக்கிறார். இந்த 12 பிள்ளைகள் தான் இன்றைக்கு 12 கோத்திரங்களாய் நிற்கிறார்கள். அவர்கள் ஒரு பெரிய தேசமாகிவிட்டார்கள். அவர்களை மோசே தன்னண்டை அழைக்கிறார். பாருங்கள், உபாகமம் 31 27 முதல் 30 வரை வாசிக்கிறேன். நான் உன் கலக குணத்தையும் உன் கடின கழுத்தையும் அறிந்திருக்கிறேன். இன்று நான் இன்னும் உங்களுடன் உயிரோடு இருக்கையில் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணினீர்களே. என் மரணத்திற்கு பின்பு எவ்வளவு அதிகமாய் கலகம் பண்ணுவீர்கள்? உங்கள் கோத்திரங்களில் உள்ள மூப்பர், உங்கள் அதிபதிகள் எல்லாருடைய காதுகளும் கேட்கத்தக்கதாக நான் இந்த வார்த்தைகளை சொல்லவும், அவர்களுக்கு விரோதமாக வானத்தையும் பூமியையும் சாட்சி வைக்கவும் அவர்களை என்னிடத்தில் கூடி வரச் செய்யுங்கள். என் மரணத்திற்கு பின்பு நீங்கள் நிச்சயமாய் உங்களை கெடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட வழியை விட்டு விலகுவீர்கள். ஆகையால் கடைசி நாட்களில் தீங்கு உங்களுக்கு நேரிடும். உங்கள் கை கிரியைகளினாலே கர்த்தரை கோபப்படுத்தும்படிக்கு அவர் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வீர்கள் என்பதை அறிவேன் என்று சொல்லி இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் கேட்க மோசே இந்த பாட்டின் வார்த்தைகளை முடிவு வரையும் சொன்னான். அருமையானவர்களே, மோசே சுமார் 3500 ஆண்டுகளுக்கு முன்னதாக சொன்ன வார்த்தை இன்றைக்கும் உண்மையானதாக இருக்கிறது. அது வார்த்தைக்கு வார்த்தை நிறைவேறிவிட்டது. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து மட்டுமல்ல, மனித சமுதாயத்தை குறித்தே அது உண்மையானதாக இருக்கிறது. கர்த்தரை விட்டு தூரம் போகும் மனிதன் கலகக்காரனாய் இருப்பான் என்பதை கர்த்தர் அறிந்தார். இப்பொழுது நம்மை சுற்றி பார்த்தாலும் இது எவ்வளவு உண்மை என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இப்பொழுது நாம் மோசேயின் இறுதி பாடலை பார்க்க போகிறோம். உபாகமம் 32 அதிகாரத்திற்குள்ளே பிரவேசிக்கலாம். இந்த மோசேயின் பாடல் உன்னதமான ஒரு பாடல். பல வகைகளிலே அதை ஒரு சிறந்த பாடல் என்று சொல்லலாம். இஸ்ரவேல் மக்கள் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களுடைய தேசிய கீதத்தைப் போல அவர்கள் அதை அடிக்கடி பாட வேண்டும். இது கர்த்தரால் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு பாடல். இஸ்ரவேல் ஜனங்கள் ஒவ்வொருவரும் அதை கற்றுக்கொண்டு தங்கள் பிள்ளைகளுக்கும் அதை கற்றுக் கொடுக்க வேண்டும். ஏற்கனவே நான் சொன்னது போல பாடல் ஒவ்வொரு தேசத்திற்கும் மிக முக்கியமானது. யாரோ ஒருவர் சொல்லும் பொழுது, யார் வேண்டுமென்றாலும் தேசத்தின் சட்டத்தை எழுதட்டும், ஆனால் நானே அந்த தேசத்திற்கான பாடலை எழுதுவேன் என்று கூறினாராம். சட்டங்களை விட பாடல்கள் அதிக அளவு மக்களை பாதிக்கிறதா இருக்கிறது. இது உண்மை என்று கூறுவோம் என்றால் நாம் துக்கமான ஒரு நிலைமையிலே இருக்கிறோம். ஏனென்றால் இக்காலத்து பாடல்கள் மக்களுக்கு துக்கத்தையும் பயத்தையும் கொடுக்கிறதாகவே இருக்கிறது. உபாகமம் 32 அதிகாரம் முதல் 4 வசனங்களிலேயும் மோசேயின் பாடலுக்கான முகவுரையை பார்க்கிறோம். வாசிக்கிறேன். உபாகமம் 32:1. வானங்களே செவி கொடுங்கள், நான் பேசுவேன். பூமியே என் வாய்மொழிகளை கேட்பாயாக. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே என்ன காரியங்களோடு தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை அந்த தேசத்திலே வைக்கிறார் என்பதை வானமும் பூமியும் பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை தேசத்தை விட்டு நியாய தீர்ப்பினாலே கர்த்தர் வெளியேற்றும் பொழுதும் இதே வார்த்தைகளை ஏசாயா சொல்லுகிறார். இவ்வாறாகத்தான் ஏசாயா ஆரம்பமாகிறது. கவனிங்கள், ஏசாயா 1 அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்கிறேன். ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா யூதாவின் ராஜாக்களாகிய உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்பவர்களின் நாட்களில் யூதாவையும் எருசலேமையும் குறித்து கண்ட தரிசனம். வானங்களே கேளுங்கள், பூமியை செவிகொடு, கர்த்தர் பேசுகிறார். நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். கர்த்தர் பாலஸ்தீன தேசத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை வைத்தபொழுது சாட்சியாக வானத்தையும் பூமியையும் கூப்பிட்டார்.
இப்பொழுது அந்த தேசத்தை விட்டு அவர்களை வெளியேற்றும் பொழுதும் 700 ஆண்டுகளுக்கு பின்னர் வானமும் பூமியும் அதற்கு சாட்சியாக அழைக்கப்படுகிறது. கர்த்தர் ஒரு ஓரத்திலே அதை செய்யவில்லை, மறைவாக எதையுமே கர்த்தர் செய்யவில்லை. அவர்களை அந்த தேசத்தை விட்டு வெளியேற்றுவது எவ்வளவு சரி என்பதை காண்பித்தே அவர் செயல்படுகிறார். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும், பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். ஆம் பிரியமானவர்களே, இதுதான் கர்த்தருடைய வார்த்தை செயல்படும் விதம். சங்கீதக்காரனும் என்ன சொல்கிறார்? சங்கீதம் 72:6 புல்லறுப்புண்ட வெளியின் மேல் பெய்யும் மழையைப் போலவும் பூமியை நனைக்கும் தூறலைப் போலவும் இறங்குவார் என்று கூறுகிறார். எத்தனை அருமையான வார்த்தைகள் இல்லையா? ஒரு அருமையான விசுவாசியான சகோதரி தன்னுடைய கணவனை இழந்து விட்டார்கள். அப்படிப்பட்ட நேரத்திலே தனது போதகரை பார்த்து, ஐயா, இந்த வசனத்தின் கருத்தை இப்பொழுதுதான் நான் உணர்கிறேன், புரிந்து கொள்கிறேன் என்று கூறினார்களாம். தானே புல்லறுப்புண்ட வெளி போலவும் கர்த்தருடைய வார்த்தை பெய்யும் மழையைப் போலவும் இருக்கிறது என்று கூறினார்கள். நம்முடைய வாழ்க்கையிலேயும் கர்த்தருடைய வார்த்தை இவ்வண்ணமாகத்தான் வர வேண்டும். நம்முடைய நாட்டிலேயும் பல இடங்களிலே கோடை காலம் மிகவும் கோடையாயிருக்கிறது. சில இடங்களிலே மழை தண்ணீரை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நிலம் வெடித்து காத்திருக்கிறது. மழை பெய்யும் பொழுது விழுந்து கிடக்கிற மரத்தின் இலைகளை எல்லாம் அள்ளி கொண்டு செல்கிறது. எல்லா இடமும் சுத்தமாகிறது. தேவன் விரும்புவதும் அதுதான். கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய உள்ளத்திற்குள்ளே வந்து நம்முடைய இருதயத்தை அது சுத்தப்படுத்த வேண்டும். நமது தேவையை கர்த்தருடைய வார்த்தை திருப்திப்படுத்த வேண்டும். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், கர்த்தருடைய நாமத்தை பிரசித்தம் பண்ணுவேன், நம்முடைய தேவனுக்கு மகத்துவத்தை செலுத்துங்கள். அருமையானவர்களே, இப்பொழுது வெளியே வருகிற நமது வெளியீடுகள் எந்த அளவு கர்த்தரை பிரசித்தப்படுத்துகிறதா இருக்கிறது, அல்லது கர்த்தருடைய மகத்துவங்களை குறித்து எவ்வளவாய் அது பேசுகிறது? அநேக சமயங்களிலே அவருடைய நாமம் வீணிலே தான் வழங்கப்படுகிறது இல்லையா? நாம் பாடும் பாடலை குறித்து கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பாடல்களை தெரிந்தெடுத்து நாம் பாட வேண்டும். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், அவர் கன்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகளெல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர். இது கன்மலையை குறித்த பாடல். இந்த பாடலிலே 7 முறை இந்த கன்மலை என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவே கன்மலை என்று வேதம் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, அவர் மூலைக்கு தலைக்கல்லாயும் இருக்கிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே அதை பார்க்கிறோம். அவருடைய பணி பரிபூர்ணமானது. அருமையானவர்களே, இந்த பாடல் எவ்வளவு அழகாக கர்த்தரை மேன்மைப்படுத்துகிறது. நாமும் ஒவ்வொரு நாளும் அவருடைய மகத்துவத்தை, அவருடைய நாமத்தை போற்றி பாட வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை நாம் உயர்த்த வேண்டும். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனங்களை வாசிக்கிறேன். அவர்களோ தங்களை கெடுத்து கொண்டார்கள், அவர்கள் அவருடைய பிள்ளைகள் அல்ல, இதுவே அவர்கள் காரியம். அவர்கள் மாறுபாடும் தாறுமாறுமுள்ள சந்ததியார். விவேகமில்லாத மதிகெட்ட ஜனங்களே, இப்படியா கர்த்தருக்கு பதிலளிக்கிறீர்கள்? உன்னை ஆட்கொண்ட பிதா அவர் அல்லவா? உன்னை உண்டாக்கி உன்னை நிலைப்படுத்தினவர் அவர் அல்லவா? கர்த்தரே சிருஷ்டிகர், எனவே அவர் இஸ்ரவேலின் பிதாவாயிருக்கிறார். இங்கே அவருடைய மீட்பை குறித்து அவர் சொல்லவே இல்லை. ஒரு வகையிலே அவர் எல்லா மனித இனத்திற்கும் தகப்பனாராயிருக்கிறார். ஏனென்றால் எல்லாரையும் படைத்தவர் அவரே. தேவன் ஆதாமை படைத்தார். அவன் தேவனுடைய குமாரன் எனப்பட்டான். ஆனால் ஆதாம் பாவம் செய்தான். அதற்கு பின்னர் ஆதாமுடைய சந்ததியிலே யாருமே தேவகுமாரர் என்று அழைக்கப்படவில்லை. இயேசு கிறிஸ்துவின் மேலே விசுவாசமுள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்களே அதற்கு பின் அவருடைய குமாரர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். மனித சமுதாயம் முழுமையுமே கோணலானதாயும் அறிவற்றதாயும் இருக்கிறது. தொடர்ந்து வரும் வசனங்களிலே கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை சொல்கிறார். 7 முதல் 9வது வசனம் வரை வாசிக்கிறேன். பூர்வ நாட்களை நினை, தலைமுறை தலைமுறையாய் சென்ற வருஷங்களை கவனித்துப்பார். உன் தகப்பனை கேள், அவன் உனக்கு அறிவிப்பான். உன் மூப்பர்களை கேள், அவர்கள் உனக்கு சொல்வார்கள். உன்னதமானவர் ஜாதிகளுக்கு சுதந்திரங்களை பங்கிட்டு ஆதாமின் புத்திரரை வெவ்வேறாய் பிரித்த காலத்தில் இஸ்ரவேல் புத்திரருடைய தொகைக்கு தக்கதாய் சர்வ ஜனங்களின் எல்லைகளை திட்டம் பண்ணினார். கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம். 8வது வசனம் வழக்கத்திற்கு மாறான வசனமாய் தெரிகிறது. இதற்கான சரியான விளக்கத்தை நாம் கேட்டதில்லை. இஸ்ரவேல் புத்திரருடைய தொகைக்கு தக்கதாய் சர்வ ஜனங்களின் எல்லைகளையும் திட்டம் பண்ணினாராம்.
வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், இஸ்ரவேலரின் எண்ணிக்கைக்கு தக்கதாக மற்ற தேசங்களின் எல்லைகளும் கர்த்தரால் திட்டம் பண்ணப்படும். இன்றும் இதை குறித்து நாம் அதிகமாக படிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். யூதர்களும் அவர்களுடைய நிலப்பரப்பும் இன்றைக்கும் சர்ச்சைக்குரிய காரியமாகவே இருக்கிறது. வசனம் 10, பாழான நிலத்திலும் ஊளையிடுதல் உள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியைப் போல காத்தருளினார். 40 ஆண்டுகள் ஊளையிடும் அந்த வனாந்தரத்திலே தேவனே தனது ஜனங்களை காப்பாற்றினார், வழிநடத்தினார். ஏன்? அவர்கள் அவருடைய கண்மணிகளாய் இருந்தார்கள். 11 முதல் 14 வசனம் வரை பாருங்கள். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழிநடத்தினார். அந்நிய தேவன் அவரோடே இருந்ததில்லை. பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயையும் அவன் உண்ணும்படி செய்தார். பசுவின் வெண்ணெயையும் ஆட்டின் பாலையும் பாசானில் மேயும் ஆட்டுக்குட்டிகள், ஆட்டுக்கடாக்கள், வெள்ளாட்டுக்கடாக்கள் இவைகளுடைய கொழுப்பையும் கொழுமையான கோதுமையையும் இரத்தம் போன்ற சுயமான திராட்சரசத்தையும் சாப்பிட்டாய். கழுகு குஞ்சுகள் பறக்க வேண்டிய சமயத்திலே தொடர்ந்து கூட்டிலேயே இருந்து தகப்பனும் தாயும் கொடுக்கிற உணவை உண்டு கொள்ள வாஞ்சையாகத்தான் இருக்கிறது. இரவிலே பெற்றோருடைய பாதுகாவலிலேயே இருக்க விரும்புகிறது. ஆனால் ஒரு நாள் தாய் கழுகானது குஞ்சுகளை மேலே இருந்து தள்ளி விடுகிறது. ஆனால் அது தன்னுடைய இறக்கையை திறந்து பறக்க ஆரம்பிக்கிறது. ஒருவேளை சின்ன குஞ்சு சரியாக பறக்க முடியவில்லை என்றால் தாய் கழுகு உடனே வேகமாக அதற்கு கீழே பறந்து சென்று தன்னுடைய இறக்கையிலே அதை தூக்கி விடுகிறது. பின்னால் இன்னும் கொஞ்சம் ஆகாரம் கொடுத்து இன்னும் சில நாட்கள் கழித்து மீண்டுமாக பறக்கச் செய்ய முயற்சிக்கிறது. கர்த்தரும் தம்முடைய பிள்ளைகளை இவ்வண்ணமாகவே வழிநடத்தி வருகிறார். சில வேளைகளிலே கூட்டை விட்டு வெளியே தள்ளுகிறார். அவர் நம்மை நேசிக்காதபடினாலே அல்ல, நாமும் பறப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் அவருக்காக வாழ நாம் படித்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவுமே அவ்வாறு செய்கிறார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, நான் கர்த்தருடைய பிள்ளையாய் இருக்கிறேனே, எனக்கு ஏன் இந்த கஷ்டங்கள், சோதனைகள் என்று நீங்கள் கலங்க வேண்டாம். கர்த்தர் உங்களோடு இருக்கிறதை விசுவாசித்து அவருக்காக நீங்கள் எவ்வளவு உறுதியாக நிற்கிறீர்கள் என்பதை கண்டறியவும் உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பலப்படுத்துவதற்குமே இப்படிப்பட்ட வேலைகளை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலையும் அனுமதித்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை கொடுத்து தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தார். அதே போல அவருடைய பிள்ளைகளாய் வாழும்படியாய் உங்களை நீங்கள் ஒப்பு கொடுத்திருப்பீர்கள் என்றால் உங்களையும் அவர் நிச்சயமாய் வழி நடத்துவார். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறங்கள் நல்ல கர்த்தாவே, இஸ்ரவேல் மக்களை நீர் எவ்வளவு தூரம் நேசிக்கிறீர், எப்படியெல்லாம் அவர்களை வழிநடத்துகிறீர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். அவர்களைப் போலவே நீர் எங்களையும் உம்முடைய கண்மணிகளைப் போல காத்து வருகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் பறக்க வேண்டிய காலங்களிலே பறக்க கற்றுக்கொள்ளும்படியாக எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் கொடுக்கிற அனுபவங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படிப்பட்ட அனுபவங்களுக்குள்ளே கடந்து வருகிற ஒருவராவது உம்முடைய அன்பை மறந்து போய் சோர்ந்து போய் விடாதபடி காத்துக்கொள்ளும். ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை அனுமதிக்கிறார் என்று திகைத்து போய் பின்வாங்கி போய்விடாதபடி நீரே அவர்களை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே திடப்படுத்துகிறீர் என்பதை புரிந்து கொண்டு உம்முடைய பலத்தினாலே வெற்றி பெற நீரே அவர்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன்.